we can see IPC. Next is chapter 4. In this chapter, general exception, 4வது அத்தியாயம், பொதுவான விலக்குகள், exceptions, விலக்கு. Generally, Indian Penal Code defines certain acts or offense. இந்திய தண்டனை சட்டம் சில குறிப்பிட்ட செயல்களை குற்றம் என்று வரையறை செய்கிறது. An act is done even though, for example, a person committed a murder. Under a situation dealt under this chapter, it is not murder. ஒரு நபர் ஒரு கொலை செய்கிறார். அந்த கொலையானது குற்றமில்லை என்பது இந்த அத்தியாயம் 4 கூறப்பட்டுள்ள ஏதோ ஒரு காரணங்களுக்காக செய்யப்படும் பட்சத்தில் அது கொலை குற்றம் ஆகாது. For example, I can say one of the example. A person trying to commit a rape or a person with the gun shoot at a person, so he is apprehension of committing either rape or he may be put an end by way of using the pistol. Under such circumstances, in order to save him from the attack through rifle or in order to save him from the commission of rape, he used some force. And thereby any of, suppose he has committed an injury under section 326, or even he killed that person who is making an attempt to commit rape or commit murder against him. His life and security is in danger. He may can attack against the person and thereby he caused some injuries or murder also. That is not an offense. It is a right of private defense. தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒருவரை தாக்கி தன் உயிரை போகுவதிலிருந்தோ அல்லது ஒரு பெண் கற்பழிக்கப்படுவதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஒரு நபரை தாக்குகிறார், கற்பழிக்க வரும் நபரை தாக்குகிறார், அல்லது ஒரு நபர் துப்பாக்கியுடன் வரும் நபர் ஒரு துப்பாக்கி தோட்டாமுனையில் சுடுகிறார். சுடுவது அவர் மேல் படுவதில்லை. இதற்கு மேல் விட்டால் தன்னுடைய உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடும் என்று கையில் வைத்திருந்த அருவாளால் ஒரு வெட்டுகிறார். அந்த இடத்தில் அவர் இறந்து விடுகிறார் அல்லது அவருக்கு கை கால் துண்டாகி விடுகிறது. அது குற்றம் ஆகாது என்று தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர் செய்தார். ஆகவே அது குற்றத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. So it is an exception to the offense. So under certain circumstances certain acts are done. They are not offense. Those are acts under those circumstances by whom it is done are dealt in this chapter. So இந்த ஒரு நபர் எந்த சூழ்நிலையில் எந்த நபர் மீது எந்தெந்த நபர்கள் குற்றம் செய்வது குற்றம் ஆகாது, சில செய்கள் அது இந்திய தண்டனை குற்றம் என்று சொல்லியிருந்தாலும் குற்றம் ஆகாது என்று சொல்லலாம்.
அதை பற்றி படிப்பது தான் இந்த விளக்கு. ஸோ இந்திய தண்டனை சட்டத்தில் கூறப்பட்டுள்ள குற்றங்கள் சில சூழ்நிலைகளில் அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டான்ஸ். ஸோ offenses defined in the Indian Penal Code is done under certain circumstances or certain person. They are not the offense. So that is the discussed in the chapter. ஸோ ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் குறிப்பிட்ட குற்றங்களை சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் செய்யும் பட்சத்தில் அது குற்றமாகாது என்பது, எவை எவை குற்றமாகாது, யார் யார் செய்தால் குற்றமாகாது என்பதை படிப்பது தான் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். செக்ஷன் 76 to 106. ஸோ 20 section, nearly 21 sections deals with the what are the comes will not comes under the purview of an offense. எந்தெந்த செய்திகள் யார் யார் செய்தால் குற்றம் என்ற பார்வையில் வராது என்பதை இந்த 76 முதல் 106 பிரிவுகள் வரை வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஸோ we will see one by one in the chapter general exception. First section, section 76. Act done by a person bound or by mistake of fact believing himself bound by law. ஒருவர் சட்டப்படி செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார் அல்லது தன் சட்டப்படி இதை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் செய்கிறார். அவ்வாறு செய்தால் அது குற்றமாகாது. ஸோ சட்டப்படி ஒரு செய்ய வேண்டிய கடமையினை ஒரு நபர் செய்யும் பட்சத்தில் அந்த இடத்தில் ஏதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் கூறப்பட்டுள்ள பிரிவுகளில் ஏதாவது குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அந்த குற்றமாகாது. ஸோ if an offense is committed by a person, he acts under bound by law, or by mistake he is bound to act under circumstance, then that is not offense. That is the one of the example. Nothing is an offense which is done by a person. ஸோ ஒரு நபர் செய்யப்படுவது குற்றமாகாது. நத்திங் இஸ் an offense which is done by a person. ஒரு நபர் செய்யும் ஒரு செயலானது குற்றமாகாது. எப்பொழுதுனா who is or who by reason of mistake of fact, not mistake of fact, சங்கதியின் அடிப்படையில் mistake of law வராது. law in good faith believe himself bound by law to do. சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு செய்தியை செய்வாரானால் அது செய்யாகாது. It is an example. A soldier fires at the mob by an order of superior in conformity with the commands of law. He has not committed no offense. Suppose we used to see there is a mob, superior lathi charge, fire commanding will be given by the superior officer. So all the police subordinate having weapons use that weapon, and thereby they want to disperse the mob. So at the time they may use the force and they may fire. So anybody cause injury or anybody dies, that is not an offense. So in order to save him, a bona fide officer bound by law, so he is saved from the attack. ஸோ ஒரு அதிகாரி, ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கூட்டம் நிறையா இருக்குது, அது அன்லாஃபுல் அசம்பிளியாக மாறிடுது. சுப்பீரியர் ஆஃபீஸர் தனக்கு கீழே இருக்கிற அனைத்து காவலர்களுக்கும் ஃபயர் பண்ண சொல்கிறார், அல்லது லத்தி சார்ஜுங்கிறாரு. அவங்க உடனே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தை கிடைக்கிறதுக்கு அடிக்கிறாங்க, ஃபயர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாருக்கோ ஒரு காயமாகிடுது, இல்லை யாருக்கோ கை கால் முறிஞ்சது, சில பேர் செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் அது குற்றங்கள் ஆகாது. they are not an offense. That is the basic things of section 76. So
An officer of the court justice being ordered that to arrest Y after due inquiry bidding yet to be arrested and A has committed no offense. A judicial officer pass an order to arrest him. That is not an offense. ஸோ ஒரு நீதி நடுவர் ஒருவரை கைது செய்ய உத்தரவிடுகிறார் என்றால் அது குற்றமாகாது. தட் இஸ் தி செக்ஷன் 76. Then 77, act of the judge when acting judicially. So a person, judicial officer, judge, while rendering his duty, ஒரு நீதிபதி தன் கடமையை செய்யும் பொழுது எந்த செய்கை செய்தாலும் கடமையின் அடிப்படையில் எந்த செய்கை செய்து அது செய்வது எதுவும் குற்றமாகாது. ஸோ while rendering the act while serving as a judge, nothing is an offense. ஸோ ஒரு நீதிபதி தன்னுடைய பணியின் காரணமாக செய்யப்படும் எந்த செய்கையும் அது குற்றமாகாது. சப்போஸ் a judge passed a sentence to put him hanging. ஸோ ஒரு நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்து ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு உத்தரவுறார். ஸோ அவர் கொலை பண்ணிட்டார், அவர் உள்ள வைக்க முடியுமா? முடியாது. அவர் தண்டனை என்பதை வழங்குகிறார். ஸோ தி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ஆர் சேவ்ட் ஃப்ரம் தி ஆக்ட். தே ஹாவ் டு ரெண்டர் தி ஜஸ்டிஸ். நீதி பரிபாலனம் செய்வதற்காக அவர்களால் வழங்கப்படும் எந்த உத்தரவும் செய்கையும் குற்றமாகா. That is the basic things. So that is the person sentenced to death. ஒருவருக்கு தூக்கு தண்டனை வழங்குகிறார், உடனே கொலை பண்ண உத்தரவிட்டுட்டார்னு சொல்லி அவர் திருநாட்டூர் போட முடியுமா? போட முடியாது. ஸோ தட் இஸ் தி பேசிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஷன் 72. 77, nothing an offense which is done by a judge when acting judicially in exercise of any power which is within good faith he believes to be him by law. So he is bound by law to pass any sentence. He is bound by law to act done by him. So under the law, believing that he is doing any act, then that is not an offense. Any act of the judge while serving as a judge, whatever done by him, is not an offense. ஒரு நீதிபதி தன்னுடைய நீதி பரிபாலனை செய்வதற்காக செய்யப்படும் எந்த செய்கையும் குற்றமாகாது என்பதுதான் இந்த அடிப்படை. தட் இஸ் தி செக்ஷன் 77. Then 78, ஒரு நீதிமன்றத்தில் ஆக்ட் டன் பர்சூன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் ஆஃப் தி கோர்ட். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தன் தூக்கிறவுடன்னு போடுறாங்க. முன்னே ஒருத்தன் போய் அவன் தூக்கு மேடையில் நிறுத்தி தூக்கில் இருந்தார், கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவர் பண்ண முடியுமா? ஒரு தீர்ப்பின் அடிப்படையில், ஒரு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு நபர் செய்யும் செய்கை எதுவும் குற்றமாகாது. ஸோ an act done as per the judgment given by the court or in order given by the court, then if we want to execute the order or judgment, any act being done to any act is done by any person, then that will not amount to an offense. Nothing which is done in pursuance of which or which is warranted by judgment. ஸோ இதை செய்ய என்று நீதிமன்றத்தில் ஒருவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. உடனே 342 கொண்டு போய் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்னு அவனை வைக்க முடியுமான்னா முடியாது. ஸோ a person acts under the judicial order, he should be confined to jail. ஒருவனை கொண்டு சிறையில் அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி உத்தர்றாங்க. அதனால் 342 அடைச்சி வச்சுட்டான்னு சொல்லி குற்றம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ நத்திங் பர்சன் இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த உத்தரவினை நிறைவேற்றுவதற்காக எவர் ஒருவர் எந்த செய்யும் செய்தாலும் அது குற்றமாகாது. ஸோ எனி ஆர்டர், எனி ஆக்ட் இஸ் டன் டு எக்ஸிக்யூட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆர் எனி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட், whatever is done by any person, that is not an offense. In the done while the judgment or court remains in force, an offense
Notwithstanding, court may have no jurisdiction. If it is without jurisdiction, any court pass any judgment or any wrong judgment is given, any wrong order is given, that wrong order is also executed, that is not an offense. ஒரு தவறான தீர்ப்போ ஒரு நீதிமன்றம் அதிகாரம் இல்லாமல் தவறான தீர்ப்போ அல்லது தவறான உத்தரவோ பிறப்பித்து அதன் அடிப்படையில் எந்த செய்கையும் செய்தாலும் அது குற்றமாக என்பதுதான் இதனுடைய அடிப்படை. ஸோ wrong without jurisdiction, a judgment is delivered, an order is passed. In order to execute the order or judgment, any person to do any act, that is not an offense. That is the section 78. Then section 79. Act done by a person justified by mistake of fact, believe himself by law. ஒரு சட்டத்தை ஒருவர் நாம் இதை செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு செஞ்சிட்டார்னா அது குற்றமாக. நத்திங் விச் இஸ் டன் பை எ பர்சன் ஹூ இஸ் ஜஸ்டிஃபைடு பை லா, அவர் செய்ய வேண்டும் என்று இருக்கும். ஆர் ஹூ பை ரீசன் ஆஃப் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், இது நாம் செய்யலின்னா தப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி செஞ்சிடறார். நாட் பை மிஸ்டேக் ஆஃப் லா இன் குட் ஃபெய்த், சட்டத்தின் கையில் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது. பிலீவ் ஹிம்செல்ஃப் இஸ் ஜஸ்டிஃபைடு பை லா இன் டூயிங் ஸோ, ஒரு செய்கையை செய்வது சட்டத்தின் அடிப்படையில் செய்வதானால் அவர் சட்டத்தில் கடமையை நாம் செய்யணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, ஒரு குற்றம் நடந்ததுன்னா உடனே அதை தடுக்கணும், அவரை பிடிச்சி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவரை பிடிச்சி கைது பண்ணி வைக்கணும். நான் உடனே என்னை ரோட்டில் கைது பண்ணிட்டாரு, கொண்டு ஜெயிலில் அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே வழக்கு தொடர முடியுமா என்றால் தொடர முடியாது. ஸோ இஸ் பவுண்ட் பை லா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன், ஏ சீஸ் ஜெட்ஸ் கமிட்ஸ் விச் டு பி எ மர்டர். ஒருத்தர் ரேப் பண்ணுறாங்க, திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ரேப் பண்ணுறாங்க ஒரு பெண்ணை, அந்த பெண்ணு உடனே கத்தி எடுத்து சதக்குன்னு அந்த ரேப் பண்ண வர குத்திடுது. உடனே இது ப்ரைவேட் டிஃபென்ஸில் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லி இது அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இடமில்லை. அவர் அவரை கொலை பண்ணதுக்காக நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க. நாளைக்கு நீதிமன்றம் இந்த அம்மா தன்னை கற்பழிப்பிலிருந்து காத்துக்கொள்வதற்காக கொலை செஞ்சு அதனால் விடுதலை வெளிகிறேன் என்று சொன்னால் அந்த போலீஸ் அதிகாரி பொய் கேஸ் போட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட முடியுமா என்றால் போட முடியாது. ஸோ ஏ பர்சன் commits a murder when a person trying to commit a rape against a woman, that woman attacked a person and thereby that person dies, where a lady was arrested by the police for committing murder and produced before the court. He is charged with Dharna too for committing murder, though he knows the person who was murdered tried to commit a rape upon that lady. It is not within the purview of offense under the right of private defense. Even though he knows that, but in front of him the murder is committed, so he is bound to register. He is, as per law, he registered a case and produced before the court for committing murder. Thereafter that lady was acquitted. Whether the police officer can be prosecuted for filing any false case and other things, nothing can be done. That is the basic things of the section 79. Accidental in doing lawful act. ஒரு விபத்து நடந்துகிறது, ஒரு சட்டப்பூர்வமான கடமை செய்கிற ஒரு விபத்து தற்காலிகமாக திடீர் என்று நடந்து விடுகிறது. நத்திங் which is done by an accident or misfortune without any criminal knowledge in lawful act and lawful manner, lawful means with proper and caution. ஒருத்தர் ஒரு செய்கை செய்கிறார். இந்த செய்கை செய்கிறப்போ எல்லா மெஷர்ஸு சட்டப்பூர்வமாக ப்ராப்பர் கேர் அண்ட் காஷனோடு செய்கிறாரு.
அப்படி செய்யும்போது சின்ன மிஸ்டேக் ஆகி ஆக்சிடெண்ட்டில் ஏதோ நடந்து போயிடுது. அவ்வாறு நடந்து போனால் அது அஃபென்ஸ் ஆகாது. ஆக்சிடெண்டல். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இஸ் அட் ஒர்க் வித் ஹேட்செட். The head flies off and kills a man who is standing by. And here there was no want of proper caution on the part of A. This is excusable, not an offense. Example, Section 80 exempts doer an innocent or lawful act in an innocent manner and lawful manner from unfortunate. Either these elements are wanting, the act was not excluded on the ground of accident. So that is the act. A is at work with hatchet. The head flies off and kills a man who is standing by, and there was no want of proper caution. A and his act is excusable, not an offense. ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். அதிலேருந்து ஏதோ ஒரு இரும்பு கம்பி ஏதோ ஒன்று உடஞ்சி ஒருத்தர் மேலே வந்து அடித்து செத்து போயிடுறார். பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறாரு. இவர் வேலை பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கிறார். வேலை செய்ய அதுலேருந்து ஏதோ அந்த மிஷின்லேருந்து படக்குன்னு தெரிச்சு வந்து ஒருத்தர் மேலே அடிச்சதுன்னா அது வந்து அஃபென்ஸ் ஆகாது. ஸோ ஆக்சிடெண்டலாக ஒரு விபத்தாக நடந்து அவர் அந்த விபத்தினை அந்த வேலையை ப்ராப்பர் கேர் அண்ட் காஷன்னு செஞ்சிருந்தால் அது வந்து அந்த விபத்தாக இருந்தால் அது அஃபென்ஸ் ஆகுது. விபத்துனா திருநாட்பொறியில் வரும் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட். ஸோ தவறு கவனக்குறைவாக நடந்தால் அது வந்து விபத்தில் வந்து பனிஷபிள். ஸோ with negligence an act is done, accident is caused, then it is punishable. After due care and caution on the acts are with due and care and caution, a lawful act is done. For example, we can say a doctor during the operation with the proper and care and caution he does everything. ஒரு மருத்துவர் வந்து நீட்டாக எல்லா வேலையும் செய்கிறார். திடீர்னு ஏதோ ஒரு இதாகி பை ஆக்சிடெண்டலாக வேறு ஒரு ரீசனில் இறந்து போயிடுறார். ஸோ அந்தப்போ வந்து அது வந்து அவர் மருத்துவர் தன் பணியை கரெக்டாக செய்திருந்தால் அந்த விபத்தினால் எதோ ஆச்சுனால இறந்தால் அது குற்றமாகாது. அதே மாதிரி தான் ஒருத்தர் மிஷின் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறான். இப்போ ரோட்லேயே போயிட்டுருக்க ஒரு கார் போயிட்டுருக்க அவன் கார் ஓட்டிகிட்ருக்கிறான். திடீர்னு டயர் வெடிக்குது. டயர் வெடித்து கார் உருண்டு போய் ஒருத்தர் செத்து போயிடலாம். அதுக்காக அவன் ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்னு போட முடியுமா? அவன் கரெக்டாக ஓட்டினா டயர் வெடிக்கிறதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். டயர் வெடிக்கிறது ஒரு ஆக்சிடெண்ட். அதனால் வந்து that is not an offense within the purview of 304A. It can be. So when a person drives any vehicle, at the time of traveling, some of the persons are traveling that vehicle, the tire got burst and thereby an accident is caused, and the inners in that vehicle, some of the person dies. Whether the accident is punishable? No, that is it is care and caution, but busting of tire is not within the act of that driver. அந்த டயர் வெடிக்கிறதுங்க அவருடைய கையில் இல்லை. This is an act. The example act done. ஒரு சட்டப்பூர்வமான கடமை செய்யும்போது ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தை அடிப்படையில் ஏதாவது குற்றம் நிகழ்ந்தால் அது குற்றமாகாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் 81. Act done likely to cause harm but done without criminal intention to prevent other harm. இப்போ வந்து இதில் என்ன சொன்ன? ஆக்ட் லைக்லி டு காஸ் ஹார்ம். ஒரு செய்கை செஞ்சால் ஒரு சின்ன விளைவு வரும், டேமேஜ் வரும்.
but done without criminal, அது செய்யணுங்கிற அந்த harm செய்யணுங்கிற criminal from other harm, to prevent other harm. இப்போ ஒருத்தர் வர்றார், ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மரம் உழுகிறத பார்க்குறாரு. இவர் அங்கே எல்லாம் மரத்தடியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒன்று வந்து அவர் உழுகிற மாதிரி தெரியுது. இவர் ஓடி போய் அவர் தள்ளி விடுறார். அவருக்கு வந்து அவர் தள்ளணுங்கிற, அடித்து காயப்படுத்தணுங்கிற, அவரை காப்பாற்றணுங்கிற இன்டென்ஷனில் செய்கிறார். அவர் மேலே மரம் விழுந்து அவர் செத்து போயிடுவார். அதனால் அவர் பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விடுறார், மரம் விழுக்குது. அதனால் அவர் கீழே வந்தவர் காயமாகிறது. ஸோ வெதர் இட் இஸ் அன் அஃபென்ஸ். ஸோ he purposely pushed a man and caused injuries. So in order to prevent the death by falling up, so a person standing under the tree is likely to be fall down. And a person, in order to save a person standing under the tree, he pushed from that place to save him from the wooden log falling on him, and thereby it may cause death here. And thereby the person standing under the tree was pushed up by the person, and thereby he sustained some simple injuries. Whether he has committed an offense within the purview of 323, or even he may cause some fractures, whether 325, no. Because in order to save him from the death, he pushed that man standing under the tree, and thereby saved the life of that person. ஸோ ஒரு பெரிய தீங்கு விளைவித்து காப்பாற்றுறதுக்காக சின்ன விளைவு செய்தால் அது குற்றமாகாது. பெரிய தீங்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக சின்ன தீங்கை விளைவித்தால் அது குற்றமாகாது. ஸோ a little harm is caused in order to prevent the major harm, then that is not an offense. So nothing is merely by reason being done with knowledge likely to cause harm if it is done without criminal intent to cause harm, in good faith for purpose of preventing or avoiding other harm a person or property. ஸோ அந்த சொத்து அல்லது நபருக்கோ பெரிய தீங்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு செய்கை செய்து அதனால் சின்ன தீங்கு விளைவித்தால் அது வந்து தப்பாகாது, குற்றமாகா. So the explanation, it is a question of fact in such a circumstance whether the harm to prevented avoided was nature and imminent as to justify excuse the risk by doing act with knowledge. லைக் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ், அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அதை நிர்வகிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கேப்டன் ஆஃப் ஸ்டீம் வெசல், ஒரு வந்து நீராவி கப்பல், suddenly without any fault and negligent on his part finds himself in a position that before he can stop the vessel he may inevitably run down to a boat, and with 20 to 30% on the board unless he changes the course of vessel. By changing his course he must incur the risk of running down a boat sea with only 2 passengers on the board, which may be possible clear. Here if A alters his course without intention to run down the boat sea and in good faith for purpose of danger to the passenger in the boat B, is not guilty. He may though run out the boat B C by doing an act which is likely to cause the effect he found the matter and dangers intended to avoid such an excuse of incurring risk of running down the boat C. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் பற்றி 2 கப்பலை பற்றி சொல்லப்படுகிறது. ஸோ ஏ in a great fire puts down the house in order to prevent the conflagration from spreading. He does this with an intention of good faith, saving human being or property. And if it is bound harm to prevent it, which nature and immunity excuse a fact, he is not guilty on offense.
இப்போ ஒரு பெரிய ஏதோ ஒன்று வருது, வேகமாக வருது. ஸோ ஒரு பஸ்ஸே வந்து இப்போ வருது, டயர் வெடித்து வந்து மோதிர மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது. ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு, அவர் மேலே வந்து மோதினா அவர் செத்து போயிடுவார். அதனால் அவர் பிடிச்சி தள்ளி அந்த பக்கம் நெகுத்தி விட்றாரு. அதனால் கீழே விழுந்து அவர் காயமாயிடுது. அவர் வந்து அந்த மாதிரி தள்ளுன்னா அந்த ஏதோ ஒரு அந்த அடிக்கிற அந்த பஸ்ஸோ அல்லது வண்டியோ வந்து அவரை அடித்து செத்து போயிடுவார். ஆனால் காப்பாற்றுறதுக்காக செஞ்சார். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் மேஜர் ஹார்ம், எ மைனர் ஹார்ம் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் இஸ் டன். ஸோ ஒரு பெரிய குற்றம், பெரிய தீங்கிலிருந்து காப்பதற்கு சின்ன தீங்கு விளைவித்தால் அது குற்றம் ஆகாது என்பதுதான் செக்ஷன் 81. With this I conclude my class. Thank you for watching. For not subscribing my channel, kindly click the red button, subscribe. We will see you in the next class.